கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு சிபியூ அசெம்பிள் பண்ணியிருந்தோம். கஸ்டமரோட ரிக்வெஸ்ட் என்னென்னா ஒரு 15,000க்குள்ளே எனக்கு ஒரு சிபியூ மட்டும் அசெம்பிள் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு i3ல ஓகேங்களா. நம்ம கம்ப்யூட்டர் அசெம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,000லையும் பண்ணலாம், 10,000லையும் பண்ணலாம், 15,000லையும் பண்ணலாம். இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சர்வீஸ், கம்ப்யூட்டர் அசெம்பிள், கம்ப்யூட்டர் அக்சஸரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். கால் பண்ணுங்கள் 8489011547. ஓகேங்களா. ஸோ எல்லா ஆல் கம்ப்யூட்டர் சர்வீஸ், ஆல் லேப்டாப் டெஸ்க்டாப் சர்வீஸு, அக்சஸரிஸ் எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். கால் பண்ணுங்கள் 8489011547. கம்ப்யூட்டர் அசெம்பிள் வேணாலும் கால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு அவங்க கேட்டது என்னென்னா 15,000க்குள்ளே சிபியூ மட்டும் ஆல்ரெடி அவர் வச்சுருக்காரு. ஓகேங்களா. ஆல்ரெடி அவர் மானிட்டர்லாம் இருக்குது, சிபியூ மட்டும் பண்ணி தந்தால் போதும் அப்படின்னாங்க. நாங்கள் இவர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் எக்ஸ் கேபினெட்டு, எஸ்எம்பிஎஸ் கோகனட்டு, பவர் எக்ஸ் மதர் போர்டு, 500 GB ப்ளூ ஃபெதர் ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி ஒரு 256 எஸ்எஸ்டி போட்டிருந்தோம். வேறு என்ன 4 GB ரேம் DDR3 போட்டிருந்தோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i3ல 3rd ஜென்ரேஷன் போட்டிருந்தோம். இந்த நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15 வந்துருச்சு. ஓகேங்களா. 15 வந்துருச்சு. இது இல்லாமல் நம்ம ஏன் 15 தான் பண்ண முடியும்? ஒரு சில கடையில் 10க்கு பண்ணுறாங்களே, ஒரு சில கடையில் 5க்கு பண்ணுறாங்களே. அசெம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நம்ம பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராசஸர் ஜென்ரேஷன் வரும். ஓகேங்களா. ப்ராசஸரோட ஜென்ரேஷன் மாறும். இருக்கிறதுலே காஸ்ட்லி எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் தான் சொல்லலாம். நம்ம ப்ராசஸர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், 3rd ஜென்ரேஷன் இருக்கும். லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் i3ல கூட லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன். i3ல இப்போ நம்ம லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் எடுக்கிறோம்னு வச்சிங்களேன், ஒரு 12th ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறோன்னா ப்ராசஸரோட ப்ரைஸ் மட்டுமே நம்மளுக்கு 8,000 மேலே போடும். ப்ராசஸரோட ப்ரைஸ் மட்டுமே. இதை தவிர்த்து தான் நம்ம மற்றதெல்லாம் போனோம். ஸோ அப்படி ப்ராசஸர் நம்ம லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் எடுக்கிறோன்னா 15,000க்குள்ளே இதை முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டூட்டு தான். 15,000க்குள்ளே இதை முடிக்க முடியாது. அதேமாதிரி ஜெப்ரானிக்ஸ் மினிமமே பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் எடுப்போம். ஜெப்ரானிக்ஸில் கேபினெட்டு, ஜெப்ரானிக்ஸில் எஸ்எம்பிஎஸ், ஜெப்ரானிக்ஸ் மதரோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ கம்மியாக முடிக்க முடியும். இப்போது நான் பவர் எக்ஸில் எடுத்ததுக்கும் இதுவே ஜெப்ரானிக்ஸில் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு 1000 to 2000 குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. இது எல்லாருக்குமே இருக்கிற டவுட்ஸு. எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, இப்போ ஏபின்னு ஒரு 2 கடை இருக்குது. ஓகேங்களா. 2 கடையிலுமே கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்ற கடையில் நான் போய் என்கொயரி கேட்குறேன், ஒரு 15,000த்தில் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு சிபியூ ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பின்ற ஷாப்லேயும் போய் கேட்குறேன், எனக்கு ஒரு சிபியூ மட்டும் அசெம்பிள் பண்ணி தாங்க இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஒரு ₹100லேருந்து ₹500க்குள்ளே வித்தியாசம் வருதுன்னா ஓகேங்களா. ₹100லேருந்து இது நார்மலாக இருக்கிற எப்போவுமே. ஓகேங்களா. எப்போவுமே ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கும் வித்தியாசம் வரும். இல்லை ₹1000 வருது, ₹2,000 வித்தியாசம் வருதுன்னா இங்கே இருக்கிற கான்ஃபிகரேஷன் வேறு, இங்கே இருக்கிற கான்ஃபிகரேஷன் வேறு. இப்போ நம்ம அசெம்பிள் பண்ணது பார்த்தீங்கன்னா i3ல 3rd ஜென்ரேஷன். i3ல 3rd ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன்லாம் போடுறாங்கன்னா ஓகே. இதுவே ஒரு கடையில் i3 3rd ஜென்ரேஷன் போடுறாங்க, ஒரு கடையில் i3 12th ஜென்ரேஷன் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வித்தியாசன்றது வரும். ப்ராசஸரில் மட்டுமே ப்ரைஸ் வித்தியாசன்றது வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 61ல் நம்ம பவர் எக்ஸ் மதர் போர்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு கடையில் நம்ம ஜெப்ரானிக்ஸ் மதர் போர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வித்தியாசம் கண்டிப்பாக வரும். ஒரு கடையில் என்ன பண்ணியிருப்போம், எனக்கு எஸ்எஸ்டி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. இன்னொரு ஷாப்பில் இல்லை நான் எஸ்எஸ்டியும் போட்டு தரேன், ஹார்ட் டிஸ்க்கும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வித்தியாசம் வரும். ஏன் அப்படின்னா இந்த கடையில் எஸ்எஸ்டி மட்டும் தான் தராங்க, இந்த கடையில் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் போட்டு தராங்க, எஸ்எஸ்டியும் போட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வித்தியாசம் வருமே. ஸோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலே என்ன கான்ஃபிகரேஷன் என்னென்னு நம்மளுக்கு கால் பண்ணுறீங்கனாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். என்ன பட்ஜெட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை நாங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம், அதில் உங்களுக்கு எது தேவை எது ரிமூவ் பண்ணலாம். அசெம்பிளை பொறுத்த வரைக்குமே இது தான். நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பிராண்டாக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி இப்போ டெல் அசெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் டெல்லு தான் இருக்கும். அதில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸு தான், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அப்படியே எல்லாமே மதர் போர்ட்லேருந்து எல்லாமே டெல்லாக கொடுப்பாங்க. பட் அசெம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த ப்ரைஸ் கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கலாம், பிராண்டு கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கலாம். எந்த பிராண்டு எனக்கு இந்த பிராண்ட் மதர் போர்டு எனக்கு இந்த பிராண்ட் வேணாம், வேறு மதர் போர்டு போடுங்க. கேபினெட்டு எனக்கு இந்த பிராண்ட் வேணாம், வேறு கேபினெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு அசெம்பிளில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு டெல் சிஸ்டம் அந்தமாதிரி ஃபுல்லாக டெல்லாக எடுக்கிறோம் அப்படின்றதுலையோ நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ், இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்காது. பட் அசெம்பிளில் இருக்குது. எனக்கு 5,000த்தில் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலது ஓகேங்களா, ஒரு சிலது ரீஃப்ரெமிஷன் போடுற மாதிரி வரும். அதேமாதிரி நம்ம எஸ்எஸ்டி போட முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்டி கண்டிப்பாக போட்டே ஆகணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி யாருமே போட்டதில்லை, நாங்களும் கஸ்டமர் சொன்னதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எஸ்எஸ்டி மஸ்ட் ஆகிடுச்சு, அந்தமாதிரி ஆகிடுச்சு.
அதேமாரி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஜிபி ரேம் மினிமம் ஒரு 2 ஜிபி ரேம் இருந்தாலே நார்மல் டைப்பிங் ஒர்க்கு போதுமானது. இப்போலாம் 2 ஜிபி ரேம்லாம் வேலைக்கே ஆகல. மினிமம் 4 ஜிபி போட்டே ஆகணும். அவங்க வெறும் டைப்பிங் ஒர்க் மட்டுமே பண்ணிட்டோம். அவங்க வெறும் ப்ரௌசிங் ஒர்க் மட்டுமே கூட பண்ணிட்டோம். ஆனால் மினிமம் 4 ஜிபி போட்டே ஆகணும். ஓகேங்களா? இந்த மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு சொல்ல நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக போக போக அதுக்கேற்ற கான்ஃபிகரேஷன் வரும். அதுக்கேற்ற பிராண்ட் வரும். இதில் எல்லாமே நம்ம செப்ரானிக்ஸ் போடுறதுனா செப்ரானிக்ஸ் எல்லாமே 1 இயர் வாரண்டி தான். அது நம்ம மதர் போர்டு எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. ஆனால் இந்த பவர்எக்ஸ் மதர் போர்டு 2 இயர்ஸ் வாரண்டி. இந்த வித்தியாசம் வருதுங்களா? நான் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியும் போட்டிருந்தோம், ஹார்ட் டிஸ்க்கும் போட்டிருந்தோம். ஸோ அதில் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தானே. இது மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.